ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் நம்மனால சொல்லி முடிக்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அவர் அதிகமாக நல்லவராக இருக்கிறார். ஹி இஸ் சோ குட் எவ்ரி டே இன் அவர் லைஃப்ஸ். ஸோ இன்றைக்கும் அப்படிப்பட்ட நல்லவர் தான் இந்த நல்ல நாள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தரை உயர்த்துங்கள். அவர் உங்களுக்கான உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் உங்கள் வழியில் கொண்டு வந்துட்டே இருக்கிறார். நாகும் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படி இருக்கு: கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர். எவ்வளோ நல்லவர்னா, அவரை நம்புகிறவர்களை நன்றாய் அறிந்திருக்கத்தக்கதான நல்லவர் அவர். நம்முடைய வீக்னஸ் என்னன்னு தெரியும், நம்முடைய குறைகள் என்னன்னு தெரியும், நம்முடைய பலவீனங்கள் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும், நம்மளுடைய பாவங்கள் என்ன, நம்முடைய மீறுதல்கள் என்ன, எல்லாமே நன்றாய் அறிந்தவர் தான் அவர். ஆனால் அவர் நல்லவராக இருக்கிறார். அதனால என்ன பண்றாருன்னா, நம்ம மேல கரிசனை உள்ளவராக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து போஷிக்கிறார். இந்த வசனத்துல சொன்ன மாதிரியே இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையானவர். நம்மளுக்கு எப்பெல்லாம் பிரச்சனைகள் இக்கட்டு வரும் பொழுது அந்த நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங் டவர், அரணான கோட்டையாக, மதிலாக நம்மளை சுற்றி நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் எதனால இதெல்லாம் செய்கிறார் அப்படின்னா, நம்முடைய ஜெபத்தினாலேயோ நம்ம நல்லவங்களா இருக்கிறதுனாலையோ கிடையாது. அவர் நல்லவர். அது மட்டும் கிடையாது, நம்மை அறிந்த நல்லவராக இருக்கிறார். நம்ம எப்பேற்பட்டவங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அப்படிலாம் அதெல்லாம் கணக்கு போட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆசீர்வாதமே வராது. ஏன்னா அவ்வளோ மோசமானவர்கள், தீமையானவர்கள் நம்ம. ஆனால் அதையும் அறிந்து அவர் நம்மளுக்காக எல்லாவற்றையும் செய்கிறார்னா அவர் ரொம்ப நல்லவர் நம்முடைய வாழ்க்கையில். ஸோ உங்களை அறிந்த நல்லவர் இன்றைக்கும் உங்களை கைவிட மாட்டார். உங்களுடைய இக்கட்டு எப்படிப்பட்டதாக இருந்தாலும், உங்களுடைய நெருக்கம், உங்களுடைய பர்சிக்யூஷன், உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலுமே அதன் நடுவில் உங்களுக்கு அரணான கோட்டையாய் உங்களை பாதுகாக்கிற ஒரு நல்ல பெட்டகமாக தேவன் விளங்குகிறார். அவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். உங்களால் உங்களுடைய அறிவில் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். இந்த நல்ல தேவன் இந்த நல்ல நாளில் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பெருக செய்து அதை பின்தொடர செய்கிற நல்ல தேவன் கர்த்தராக இருக்கிறார். இந்த நாளிலும் அவர் மேலே உங்கள் நம்பிக்கை வைங்க. நல்ல காரியங்களை எதிர்பாருங்கள், விசேஷமான காரியங்களை எதிர்பாருங்கள். தேவன் உங்களுக்காய் செய்ய போகிறதை ஒருவராலும் தடுக்க முடியாது, ஒருவராலும் விவரிக்க முடியாது. இன்றைக்கும் இந்த நல்ல நாளை கொடுத்த நல்லவருக்கு நன்றி செலுத்துங்க.